எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இப்ப நம்ம இந்த வீடியோல சிவதன்யா அகாடமியுடைய இந்த வெற்றி நமதே புத்தகத்தை பத்தி தான் பேச போறோம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டும் கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் சரியா எடுத்துருக்கிறோம். அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்குல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது அந்த கொஸ்டின் தான். உங்களுக்கு வந்து 12th வரைக்குமே கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் எடுத்துருக்கிறேன்? 1000 கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். இது எப்படியே நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இதை ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல. கிட்டத்தட்ட மொத்தம் இந்த புத்தகத்துல 6300 கொஸ்டின் இருக்கு. சோசியல் மட்டும், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எத்திக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதாவது சோசியல் ஃபுல்லா கிட்டத்தட்ட சோசியல் மட்டுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல 60 கேள்விகள் இருக்கு. அதுல ஸ்கூல் புக்குள்ள இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 கேள்வி வரைக்கும் கேட்கப்படும். அந்த 50 கேள்விகளுக்கு இந்த ஒரு புத்தகம் போதும். நான் வந்து போற போக்குல சொல்லிட்டு போகல. 6300 கொஸ்டின்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க சாம்பிளுக்கே கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் நான் வச்சிருக்கிறேன். இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாலிட்டி கொஸ்டின் ஃபுல்லா அப்படியே இருக்கும். டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th ஹிஸ்டரி மட்டுமே 590 கொஸ்டின், மொத்தமே 6 பாடம் தான். அந்த 6 பாடத்துல இருந்து மட்டுமே 590 கொஸ்டின் எடுத்து கொடுத்த கொஸ்டின் வரைக்கும். எக்கனாமிக்ஸ் மட்டும் 600 கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் பாலிட்டி ஒரு 1000 கொஸ்டின். ஹிஸ்டரியவே நம்ம எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். குப்தர், முகலாயர், மராத்தியர், டெல்லி சுல்தான், பாமினி விஜயநகர அரசு, சிந்து சமவெளி நாகரிகம், ஐரோப்பியர் வருகை, இந்திய தேசிய இயக்கம், அது மாதிரி பிரிச்சு தனியாவே ஒரு 2500 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், எல்லாமே கவர் ஆயிரும். சும்மா போற போக்குல சொல்லல, திரும்பவும் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கொஸ்டின் எல்லாருமே வந்து நல்லா இருக்கிற ஒரு 50 கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின் வரைக்கும் சாம்பிள் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒட்டு மொத்தமா இந்த பாலிட்டி கொஸ்டின் ஃபுல்லாத்தையுமே நான் வச்சிருக்கிறேன். ஹிஸ்டரி ஃபுல்லாமே, அதாவது 10th ஹிஸ்டரி ஃபுல்லாமே வச்சிருக்கிறேன். ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜியோகிராபில லாஸ்ட் 2 லெசன் இருக்கும். அது தமிழ்நாடு ஜியோகிராபில வரும். அந்த 2 லெசன்ல இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின் எடுத்துக்கிறேன்? 210 கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த புத்தகம் இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 650 ரூபா புத்தகம். நியூ இயர், அதாவது ஜனவரி 1 2025 வரைக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபாயில இருந்து வெறும் 550 ரூபா தான். பிளஸ் கொரியர் கட்டணம் 70 ரூபா. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 அல்லது 4 நாட்கள்ல உங்க கையில இந்த புத்தகம் கிடைச்சிடும். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன், நீங்க உடனே இதை பார்த்துட்டு ஒரு விளம்பரமா வாங்க தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. அதை தாண்டி கொஸ்டின் கேட்க முடியுமா சோசியல்ல நம்ம கொடுத்துருக்கிறதுல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். இண்டெக்ஸ் பேஜும் நான் கொடுத்துருக்கிறேன். மொத்தம் ஒரு 4 லிங்க் இருக்கும். 4 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். 4 பிடிஎஃப்மே ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையா பார்த்துட்டு தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் கிடைக்கிற விதமா புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி பொது தமிழுக்கு நம்ம கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. அது நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால நம்ம வரி வரியா யூனிட் வைஸா எடுத்திருந்தோம். சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால இப்ப டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த புத்தகத்தை நம்ம கொடுக்கறது இல்ல. டெட்டுக்கு படிக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். 30 கேள்விக்கு தமிழ்ல 25 இருந்து 27 கேள்வி கண்டிப்பா வரும். நான் அதை அடிச்சு சொல்லுவேன். நீங்க டெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த தமிழ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸ் படி தலைப்பு வாரியா வரி வரியா எடுத்தப்பட்ட ஒரு மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உடனே அப்படியே கொடுத்து அவசரப்படல, பொறுமையாக மிகச்சிறப்பான முறையில. இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜனவரி எண்டுக்குள்ள இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள தமிழுக்கான மெட்டீரியல் உங்க கையில கிடைச்சிரும். சரிங்களா? எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நன்றி, வணக்கம்.